கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கடந்த மாதங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மை குடும்பமாக சபையாக பாதுகாத்து இந்த மாதத்தின் இந்த முதல் ஓய்வு நாளிலே நாம் இல்லத்திலே கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆலயத்திலே கூடி வர முடியாத ஒரு நெருக்கமான சூழ்நிலை இருக்கிற இந்த காலகட்டத்திலே நாம் குடும்பமாக தெய்வ சமூகத்திலே நம்ம குடும்பமாய் ஒருமித்து ஆயத்தத்தோடும் பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் தெய்வ சன்னிதானத்திலே நாமே ஆயத்தப்படுத்தி தேவனை ஆராதிப்பதற்கு நாம் தகுதிப்படுத்திக் கொள்வோமா? கண்களை மூடி செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் உம்முடைய ஆராதிப்பதற்காக எங்கள் இல்லத்திலே நாங்கள் குடும்பமாக ஒரு மனதோடும் ஒரே சிந்தையோடும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க. உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவரே எந்த தடையும் இராதபடி ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, கடந்த 4 மாதங்கள் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி காப்பாற்றி பலப்படுத்தி போஷித்து உடுத்து வைத்து ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை கிருபையாய் நாங்கள் காண செய்த கிருபைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் நீர் செய்த நன்மைகளை பாடலாக, துதியாக, ஸ்தோத்திரங்களாக உமைக்கு நாங்கள் காணிக்கை செலுத்தி உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்கு எங்கள் இருதயங்களையும் எங்கள் உள்ளத்தையும் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். இக்கூட்டம் தொடக்க முதல் இறுதி வரையிலும் தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகிற ஆராதிக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தேவ கிருபையாலும் பிரசன்னத்தினாலும் கர்த்தர் நிரப்பும்படியாக செபிக்கிறோம். 2-3 பேர் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்கள் மத்தியிலே நீர் வீற்றிருக்கிற கிருபைக்காக நாங்கள் துதிக்கிறோம். தொடர்ந்து உள்ள நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதத்திலே 2 வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 117 சங்கீதம் முதல் 2 வசனம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை போற்ற வேண்டும். தேவனுடைய கிருபை நம்மையும் நம்முடைய தலைமுறையும் வந்து சேரும்படியாய் தேவன் கொடுத்திருக்கிற மாபெரும் சந்தர்ப்பத்தில் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. நம்முடைய பாடல் தாளிலே முதல் பாடலாக நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளையும் நினைத்தே. நாம் யாவருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாக கைகளை தட்டி பயபக்தியோடு ஆண்டவரை இருக்கிற இடத்திலே ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதை இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய்
பாடுவோமா? நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் இருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் இருக்க. கிருபையின் மகாதானமது வருங்காலங்களில் விளங்க. வருங்காலத்தில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஜீவனை தியாகமாய் வைத்த பலன் கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போ. சோர்ந்திடாது நிற்போ. நன்றியால் பாடிடுவோ. நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை. மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை. மாநிலத்தோர் கீந்தார் இயேசு சுவிசேஷ ஒளியாளா. சுவிசேஷ ஒளியா. நன்றியால் பாடிடுவோ. நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. அழைக்கப்பட்டோரை நீ உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே. அழைக்கப்பட்டோரை நீ உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே. அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனியோர் கழிப்பீரா. அவனியோர் கழிப்பீர். நன்றியால் பாடிடுவோ. நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு எல்லா நன்மைகளை நினைத்தே. சீயோனை பணிந்துமை கிறிஸ்தேசு ராஜனாய் சீக்கிரம் வருவார். சீயோனை பணிந்துமை கிறிஸ்தேசு ராஜனாய் சீக்கிரம்
எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவரே எல்லா நன்மைகளை நினைத்தே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தொடர்ந்து நன்றியோட ஆண்டவரை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இரண்டாவது பாடலாக கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் இருக்கலாம். நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய பாரத்தை நாமே தூக்கி சுமக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். ஆதரிக்கிற தேவன் இன்றைக்கு நம்மளை ஆதரிக்க போகிறார். உங்களுடைய பாரம், உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய சுமைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் இறக்கி வைத்து விட்டு ஆண்டவருடைய உதவிக்காக நாம் கெஞ்சி நின்று ஆண்டவரை பாடுவோமா? கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்துவார். பாடல் இப்படியா சொல்லுகிறது, நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நம்மை காக்கும் தேவன் அவர், நமது நிழலாய் நிற்கிறார், அவர் நித்தமும் காத்து நம்மை நடத்துவார். விசுவாசத்தோட சந்தோஷத்தோட ஆண்டவரை பாடி, ஆண்டவரை கைகளை தட்டி பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. எல்லா கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்து கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவர்
அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு மீண்டும் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. வேதத்திலே ஆண்டவர் வசனம் சொல்கிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சில நேரங்களிலே நாம் தனிமையை உணரலாம், சில நேரங்களிலே நமக்கு உதவி செய்ய யாருமில்லை என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு இருந்து உன்னை நடத்துவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் எவருக்கும் தெரிந்த ஒரு பழைய பெர்க்மன்ஸ் பாடல் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மூன்றாவது பாடலாக, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. எல்லாரும் சத்தமாக கைகளை தட்டி உற்சாகமாக ஒரு மனதோடு கூட பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை,
பயமே கண்ணீயாவையும் துடைத்திடுவேன் கண்ணீயாவையும் துடைத்திடுவேன் உன் கவலைகள் யாவை போக்கிடுவேன் உன் கவலைகள் யாவை போக்கிடுவேன் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை அனுதினம் என்னை தேடிடுவாய் நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய் அனுதினம் என்னை தேடிடுவாய் நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய் அத்திமரம் போல் செழித்திடுவாய் அத்திமரம் போல் செழித்திடுவாய் நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய் நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய் ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய் தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய் தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்னொரு பாடலை கூட நான்காவது பாடலாக இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா கடந்த 4 மாதங்கள் ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்தா இந்த வருடத்தின் ஆரம்பத்தை கண்டவர்கள் ஆமீன் போன மாதத்தில் இருந்தவர்கள் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இல்லை ஜீவனோடு கூட இல்லை ஆனால் கிருபையாக அவருடைய இரக்கத்தால் நமக்கு ஜீவனையும் பலனையும் கிருபையும் ஆண்டவர் தந்து இந்நாள் மட்டும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லி இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே என்ற பாடலை சத்தமா பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா சத்தமா பாடுவோமா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை செய்தேன் மாதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன் சோதனை செய்தேன் மாதிலை தாண்டினேன் உம்பலத்தால்.
நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடு. சொல்லுங்க, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி. செய்து படுமா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி சொல்லுமா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி அப்பா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி ஐயா, நன்றி 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 ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினே உம் பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினே உம்
ஆண்டவருக்கு நன்றி. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, ஆமென். இந்த வேளையிலும் ஆமென் நாம் எல்லாம் எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நல்ல ஆமென் ஆண்டவரை அபிஷேகத்தோட ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம் வீட்டில் நாம் இருக்கிற இடங்களிலே நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு கனத்தை கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆமென் முடிந்த எல்லா தெய்வ பிள்ளைகளும் எழும்பி நின்று உற்சாகமாக நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். கடந்த 4 மாதம் அவருடைய கிருபை நம்ம காத்ததல்லவா, அவருடைய இரக்கம் நம்மை காத்ததல்லவா, அவருடைய தயவு நம்மோடு இருந்ததல்லவா, அவருடைய காருண்யம் நம்மோடு கூட இருந்ததல்லவா. ஆமென். நாம் எவ்வளவுதான் பாதுகாப்பாக இருந்தாலும் தேவன் நம்மை பாதுகாக்காவிட்டால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கும் பல இடங்களுக்கு நாம் போகிறோம், நம்முடைய வேலைகளை செய்கிறோம், பிரயாணங்களை மேற்கொள்ளுகிறோம். எல்லாவற்றிலும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவர், நம்மை இமை பொழுதும் நம்மை கைவிடாமல் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட வருகிறார். ஆமென். இருக்கிற இடங்களில் நம்ம எல்லாம் எழும்பி நின்று ஆண்டவருக்கு நல்ல ஒரு மகிமை செலுத்த போகிற எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இன்றைக்கு நம்முடைய இல்லத்தில் நம்முடைய பிள்ளைகளாக, கணவன் மனைவியாக, குடும்பத்திலே நாம் எல்லாரும் இணைந்து ஒருமித்து நம்முடைய சத்தம் ஆண்டவருக்கு கேட்கட்டும். நம்முடைய துதியின் சத்தம் மேலே எழும்பும் போது அவருடைய கிருபை வந்து நம்மை நிரப்ப போகிறது. அவருடைய கிருபை வந்து நம்மை நிரப்ப போகிறது. நம்முடைய துதி மேலே எழும்பும் போது அவருடைய கிருபை நம்மை தேடி வரும். அவருடைய இரக்கம் நம்முடைய குடும்பத்தை தேடி வரும். அவருடைய தயவு நம்மை தேடி வரப்போகிறது. ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் பயபக்தியோட ஆமென் ஒருமித்த சிந்தையோட ஆமென் ஒரே குரலாக தேவனை நோக்கி பாடுவோமா? ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நான் பாடுகிற இந்த வேளையில, ஆராதிக்கிற இந்த வேளையில கர்த்தருடைய மகிமை வந்து உங்களை தொடப்போகிறது. ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களை நிரப்ப போகிறது. ஆண்டவருடைய வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்புங்கப்பா, உம்முடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே உடைந்த பாத்திரமாகிய எங்களை ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அபிஷேகம், ஆவியின் வல்லமை, ஆவியின் கிருபை ஆண்டவரே எங்களை நிரப்பட்டு ராஜா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Jesus. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. சொல்லுங்க. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா. 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 ஓஹோ. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. எல்லாரும் கைதட்டி. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா. 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 என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ள
நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. உரை குரலாய் நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை முன் குறித்தீரே, நீ கைவிட மாட்டீரே. என்னை முன் குறித்தீரே, நீ கைவிட மாட்டீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. சொல்லுங்க, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். சொல்லுங்க, மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. சத்தமாய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். சத்தமா, உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. செய்து சொல்லுங்க, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை துதிங்க. ஆமென். கர்த்தருடைய வல்லமையின் அபிஷேகம், கர்த்தருடைய மகிமையின் அபிஷேகம் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை ஆவியினால் நிரப்புகிறவர் உண்மையுள்ளவர், உங்களை முன் குறித்தவர் கைவிட மாட்டார், உங்களை நடத்துகிறவர் போதுமானவர், உங்களை பிள்ளையாய் மாற்றினவர். ஆமென். உங்களை அபிஷேகத்தால் நிரப்புகிற ஆவியானவருக்கு எல்லா மகிமை, எல்லா கனம், எல்லா மகத்துவம் உண்டாவதாக. இயேசுவே, இந்த வேளையில் நம்முடைய அபிஷேகம், நம்முடைய வல்லமையின் அபிஷேகம், நம்முடைய மகிமையின் அபிஷேகம் அளவில்லாமல் எங்கள் மேலே இறங்குவதாக. நம்முடைய பரலோக மகிமை ஆண்டவரே, நம்முடைய பரலோக அக்கினியின் அபிஷேகம் ஆண்டவரை ஆராதிக்கிற எங்கள் இருதயங்களில்
நிரப்புவதாக. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை துதிங்க. ஓ ராபா ஷாந்தா ராபா ரிகா லாதா ராபா உராமா காதானா மோஷி தீரி ஓரா தீனா காபா ராபா தீனா ரிபா ஷாந்தா ராபா ரகா தீனா ரிபா ராபோ ரியா பாபா பாபா தூனா ரிபா லாபா. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது, உங்களுடைய இல்லத்தை நிரப்புகிறது, உங்கள் வாழ்க்கை நிரப்புகிறது, ஆமென், உங்கள் குடும்பத்தை நிரப்புகிறது, உங்கள் ஜீவிதத்தை நிரப்புகிறது. ஆண்டவரே ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. ஓ என்னை அழைத்தவரே நீ உண்மை உள்ளவரே. சொல்லுங்க, என்னை அழைத்தவரே நீ உண்மை உள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு அவரை போல ஒருவரும் இல்லை. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 Hallelujah. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 Hallelujah. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? Thank you Jesus, we praise your holy name, we lift your holy name, we give you all the glory and honor to you and you alone. Lord, you alone are worthy to be praised. உம்முடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக, உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீரே என்னென்றைக்கும் ஆராதனைக்குரியவர். ஓ ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆமென், இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரை ஆவியிலே நிறைந்து ஆண்டவரை பாட கர்த்தர் கிருபை செய்தா. கண்களை மூடி அப்படி உள்ளான இருதயத்திலிருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர். சில நேரங்களில் சில நெருக்கடியான சூழ்நிலைக்குள்ளாக போய் கொண்டிருக்கலாம், கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளாக போய் கொண்டிருக்கலாம். போராட்டம் நிறைந்த இந்த உலகத்தில், கஷ்டம் நிறைந்த இந்த உலகத்தில் தேவனே இருந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அந்த தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்படுறீங்க? எத்தனை பேர் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க? ஆமென். இந்த உலகத்தில் ஹல்லேலூயா நம்மை தூங்காமல் கண்ணின் மணி போல நம்மை கர்த்தர் காக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இன்றைக்கு நாம் நிம்மதியாக தூங்குகிறோம், இன்றைக்கு நாம் இளைப்பாறுகிறோம், இன்றைக்கு நாம் ஓய்வெடுக்கிறோம். ஆனால் நம்மை தூங்காமல் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவ கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல் கண்மணி போல் கர்த்தர் இயேசு என்னை காத்தாரே என்கிற பாடலை ஆமென் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி ஆண்டவருக்கு நல்ல ஒரு ஆராதனை செய்வோமா? ஹல்லேலூயா. இதை பாடும்போதே கர்த்தருடைய கிருபை நம்ம நிரப்பட்டோம். உமக்கு நன்றி. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மாணி
என்னை கர்த்தரேசு காத்தாரே. சொல்லுங்க, கண்மாணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே. அஞ்சிடே அஞ்சிடே என்னேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என்னேசு என்னோடிருப்பதா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினார். கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினார். பாத்திர நிரம்பி வழிய ஆவியார் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியார் அபிஷேகித்தார். கைகளை உயர்த்தி அஞ்சிடே அஞ்சிடே என்னேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என்னேசு என்னோடிருப்பதா. அலைகள் படகின் மேல் மோதி ஆழ்த்தினாலும், அலைகள் படகின் மேல் மோதி ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகளை நீக்கியவர் அமைதி படுத்தினார். அலைகள் நீக்கியவர் அமைதி படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே என்னேசு என்னோடிருப்பதா.
என் இயேசு என்னோடு இருப்பதா. நம்முடைய 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆமென் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. நீங்க நேரத்தில் கவலைகள் கலக்கங்கள் உங்களை நிரப்பி இருக்கலாம். அநேக போராட்டத்தின் வழியாக நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். அநேக துன்பங்களின் வழியாக போய்கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கை இன்னும் படகில் அநேக அலைகள் உங்களை விழத்தள்ளும்படியாக முயற்சிக்கலாம். ஆனால் இயேசுனோடு கூட இருக்கிறதுனால, இயேசு நம்மோடு கூட இருக்கிறதுனால, யாக்கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு சீஷர்களுடைய படகை காப்பாற்றி அவர்களை ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் படகையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடைசியா ஒரு முறை ஆண்டவரை பார்த்து கைகளை உயர்த்தி சொல்லிடலாமா? அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. நீங்க மாத்திரம் பாடுங்க. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். நாம் பயப்பட வேண்டாம், நாம் கலங்க வேண்டாம், நாம் அஞ்சிட வேண்டாம். ஆண்டவர் என்றென்று நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எந்த சூழலிலும் எங்களை கைவிடாமல் நடத்துகிறவர், எந்த கஷ்டத்திலும் எங்களை நடத்துகிறவர், எந்த போராட்டத்திலும் நீர் எங்களை நடத்துகிறவர். நீர் எங்களோடு கூட இருக்கிறதினால், நீர் எங்களோடு கூட வருகிறதினால் நாங்கள் அஞ்சுவதில்லை, நாங்கள் கலங்குவதில்லை, நாங்கள் பயப்படுவதில்லை. தேவரீர் நீர் என்னோடு இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் பாடி ஆண்டவரை துதிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த வேளையிலும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நாம் அனைவரும் அறிந்தது போல நம்முடைய டேடிக்காக நம் பாரத்தோடு செபிப்போம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய டேடி ஆண்டவர் சுகமாக்கும்படியாக, சுகமாய் ஆண்டவர் வீட்டிற்கு கொண்டு வரும்படியாக, சரீரத்தில் இருக்கிற எல்லா சளி பிரச்சனைகளை ஆண்டவர் நீக்கும்படியாக, பூரண விடுதலையை ஆண்டவர் கொடுத்து பரிபூரண தெய்வீக சுகத்தை ஆண்டவர் சரீரத்திலே கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும்படியாக, நல்ல சுகத்தை சீக்கிரம் ஆண்டவர் கொடுக்கும்படியாக, ஆண்டவர் அவர்களை தொடர்ந்து கர்த்தர் பலத்தின் மேலே பலனும் கிருபையின் மேலே கிருபையை ஆண்டவர் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்திலே அநேக மக்கள் ஆமேன் நல்ல ஆக்சிஜன் இல்லாமல் ஆமேன் தினமும் மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமேன் ஆக்சிஜன் தடையின்றி கிடைக்கும்படியாக இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகமாக்கும்படியாக கர்த்தருடைய அனுக்கிரக கரம், கர்த்தருடைய கிருபையின் கரம், கர்த்தருடைய சுகமாக்குகிற கரம் ஆமேன் தேசத்தின் மேலே இறங்கும்படியாக நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
டாடிக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதை கர்த்தர் நீர் அறிகிறீர். பரிபூர்ண சுகத்தை இந்த வேளையிலே கொடுத்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே அப்பா, தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் ஊழியர்களாக, தெய்வ பிள்ளைகளாக விசுவாசத்திலே ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த வேளையிலே கர்த்தாவே நாங்கள் டாடிக்காக விசுவாசத்தோடு, ஊக்கத்தோடு, நம்பிக்கையோடு, பாரத்தோடு ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, டாடியை சுகப்படுத்துங்கப்பா. உங்களுடைய கிருபையினால கர்த்தர் நிரப்புங்கப்பா. பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை அவங்க சரீரத்தில் இறங்கட்டும். ஆண்டவரே, பூரண சுகத்தை நீங்க கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். டாடியோட முழு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை குறித்து அவர்கள் கலங்காதபடி, ஆண்டவரே பயப்படாதபடி, தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு அவருடைய முழு குடும்பத்திற்கும் ஆண்டவர் நீர் கொடுத்தல்லும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம், மற்ற எல்லா பிற மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம், தென்னிந்தியாவுக்காக, வட இந்தியாவிற்காக ஜெபிக்கிறோம், எங்கள் தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம், விசேஷமாக சென்னைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் எங்கிலும் ஆண்டவரே இந்த கொரோனா கொள்ளை நோயினாலே தினமும் மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே ஆண்டவரே, போதிய ஆக்சிஜன் இல்லாமல், ஆண்டவரே நல்ல சுவாச காற்று இல்லாமல் ஆண்டவரே மக்கள் தினமும் மரித்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் நீர் அறிகிறீர். தேசத்திலே ஆண்டவர் மனம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த பெருந்தொற்றின் 2வது அலையின் தாக்கத்தினால் ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம், சுக கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா, இந்த வேளையிலும் கர்த்தாவே எங்களுடைய சபையில் உள்ள எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே முதிர் வயதில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாதுகாப்போடும் ஆண்டவரே பத்திரமாக ஆண்டவரே அவர்கள் காணப்பட தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரை பாடினோம், ஆண்டவரை ஆராதித்தோம், ஆமேன், சங்கீதங்களை வாசித்தோம், கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தினோம், நாம் ஜெபித்தோம். இப்பொழுது மிக முக்கியமான நேரத்திலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். அன்றைக்கு லீதியாளின் இருதயத்தை திறந்த ஆண்டவர் இன்றைக்கு நாம் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க போகிறார். எதிர்பார்ப்போடு, திறந்த இருதயத்தோடு, ஜெபத்தோடு, தெய்வ சமூகத்திலே பயபக்தியோடு நம்முடைய கைகளிலே வேதத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். இப்பொழுதும் நம்ம மத்தியிலே பாஸ்டர் ராய் கே ஜான் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். அவர்களை நாம் வரவேற்போம். கர்த்தர் அவர்கள் மூலமாக இன்றைக்கு நமக்கு தேவையான மன்னாவை ஆண்டவர் நமக்கு தருவார். எதிர்பார்ப்போடு இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். மீதமுள்ள நேரத்தை பாஸ்டர் அவர்களுடைய கைகளிலே கொடுக்கிறேன். ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். All glory to God. எல்லா மகிமையும் தேவனுக்கே. We greet you in the matchless name of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். It is indeed a great pleasure to be with all of you to share the word of God through this microphone. இந்த ஒளிநாடாவின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட கொடுப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். I want to tell you something different in a different way today. இன்றைக்கு வித்தியாசமான ஒரு பகுதியிலே ஒரு நோக்கத்தோடு உங்களோடு பேச விரும்புகிறேன். The whole nation is in the panic and of going through the pandemic. இந்த முழு உலகமும் பயத்தினாலும் இந்த கொள்ளை நோயினாலும் போய்கொண்டிருக்கிறது. The nation say it is again a second wave of pandemic, and that too
India, it has taken a great grip over that. நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே இந்த கொரோனா வைரஸினுடைய இரண்டாவது தாக்கத்திற்குள்ளாக நாம் போய் கொண்டிருக்கிறோம். இந்திய தேசம் மிகப்பெரிய ஒரு கடினமான சூழ்நிலையிலே இதை சந்தித்து கொண்டிருக்கிறது. People go here there in panic and they don't know what is going on right now. ஜனங்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பயத்தோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Public places became cremation ground. இப்படியாக ஜனங்களால் மறிக்கப்பட்டதான இடமாக காணப்படுகிறது. Amen. No place for cremation, for cremating the body of those dead. இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு இடமில்லாமல், அவர்களுக்கு தேவையான வசதி இல்லாமல் மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். The dead, they're being just taken to some place and just all the bodies they throw in one place and no place for cremation. மரித்தவர்களுடைய சரீரம் அதிகமாக இருக்கிறபடியினாலே, தேவையான வசதியும் போதுமான இடமும் இராதபடியினாலே அவர்களுடைய சரீரங்களை ஒரு இடங்களிலே குவியலாக வைத்திருக்கிறார்கள். The people fear of this pandemic and they run out of fear. ஜனங்கள் பயத்தினாலும் இந்த வைரஸினுடைய ஒரு பெரிய தாக்கத்தினாலும் மக்கள் அங்கும் இங்கும் அலைகிறவர்களாய் இருக்கிறார்கள். No job. ஜனங்களுக்கு வேலை இல்லை. People, they don't know what to do. ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. In this great pandemic that has ever been in the history of India, இந்தியாவிலே சரித்திரத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் இதுவரையிலும் நிகழ்ந்ததே இல்லை. As the word of God says, we are in the end time. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நாம் ஒரு கடைசி நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The word of God already was saying all about this. ஆண்டவருடைய வேதம் இதை குறித்து எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லுகிறது. We cannot do anything. We have to kneel down and pray for the nation. நம்மால் எதுவும் செய்ய முடியாது. நாம் தேசத்திற்காக முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். Let me read the word of God. 2 Chronicles chapter 7 verse 14. ஒரு வேத பகுதியை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். If my people who are called by my name will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear from heaven and will forgive their sin and heal their land. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். We need the healing by God. நமக்கு கர்த்தராலே ஒரு சுகம் வேண்டும். God should heal the land India. கர்த்தர் இந்தியா தேசத்தை குணப்படுத்த வேண்டும். So what is the need, Adar? அங்கே தேவனுடைய தேவை என்ன? The word of God says, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, by my people who are called by my name will humble themselves. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. So the time and the need of the hour is to kneel down and we have to humble ourselves and pray. இந்த நேரத்திலே இந்த சமயத்திலே நம்மை தாழ்த்தி விண்ணப்பம் செய்ய வேண்டும். The repentance of the sins, பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் அவசியம். the conviction of our sins, and then we have to cry out for God's hand. நம்முடைய பாவத்திலிருந்து உணர்த்தப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய உதவிக்காக நாம் கெஞ்ச வேண்டும். So the first thing we have to do at this juncture is to kneel down and we
humble ourselves and pray. இப்படிப்பட்ட இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே முழங்கால் படியிட்டு நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். So everyone, we just take out our pride and everything, our stubbornness. We have to know that we are all one in Jesus Christ. நம்முடைய கடின இருதயத்தையும் நம்முடைய பெருமையும் விட்டுவிட்டு நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு வர வேண்டும். Humbling ourselves. நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். It's a model of Jesus Christ. இது ஆண்டவராகிய இயேசு கற்றுத்தந்த ஒரு மாதிரி. When he came to the world, he humbled himself as a man and he was being crucified. And then he rose again. He was a model for the people. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரித்தார். மீண்டும் அவர் உயிர்த்தெழுந்தார். அவருடைய ஜீவிதம் முழுவதும் அவர் தம்மை தாழ்த்தினவராய் இருந்தார். We have seen a great humility in Jesus Christ. இயேசுவிடத்திலே மிகப்பெரிய ஒரு மனத்தாழ்மையை நாம் பார்க்கிறோம். Nowhere in the world, nowhere in the world we have seen such a humility. இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மனத்தாழ்மை யாரிடத்திலும் நாம் பார்க்க முடியாது. Coming to the low estate. அது ஒரு பெரிய ஒரு தாழ்ந்த நிலைமைக்கு வருகிறார். He took out everything. He took out every richness and he came humble as a man, low estate, and he died and crucified. He crucified, died for us. அவர் தம்முடைய மேன்மை தம்முடைய மகிமை எல்லாவற்றையும் துறந்து தம்மை தாமே முற்றிலும் தாழ்த்தி வெறுமையாக்கி கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். Today morning we have to know that we have to be convicted. The sin that we in the past. இந்த காலை வேளையிலே நீங்கள் உங்களுடைய பாவத்தை குறித்ததான அந்த உணர்வு உங்களுடைய வாழ்க்கையிலே அது காணப்பட வேண்டும். We want a revival with the people coming out. ஜனங்கள் எழுப்புதலோடு கூட வருகிறதை பார்க்க வேண்டும். We want a revival coming back. People should come out under deep conviction. தங்களுடைய பாவத்திலே உணர்த்தப்பட்டு ஒரு பெரிய எழுப்புதலோடு தேவனை தேடி மக்கள் வருவதை பார்க்க வேண்டும். Crying out in confession. பாவத்தை குறித்து அவர்கள் மனம் திரும்பி அழ வேண்டும். And a deep repentance in the sins. ஒரு மெய்யான ஒரு மனம் திரும்புதல் அவருடைய பாவத்தை குறித்து காணப்பட They வேண்டும். should have a repentance for their sins. அவருடைய பாவங்களில் இருந்து அவர்கள் மனம் திரும்பி ஆக வேண்டும். You may be asking, what is the purpose of this revival? இந்த ஒரு எழுப்புதலினுடைய நோக்கம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். The word of God says you have to be convicted for your sins, and then you have to call out Jesus for the redemption. வேதம் சொல்லுகிறது உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் உணர்த்தப்பட்டு நீங்கள் மனம் திரும்பி மீட்பிற்காக இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். This is a need of the church. இதுதான் சபையினுடைய தேவையாய் இருக்கிறது. To come before the throne of grace. ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக யாவரும் கடந்து வருவோம். A heart for the lost. அந்த இழந்து போனவர்களை தேடுவதற்கான ஒரு எண்ணம் உண்டாக வேண்டும். We should have a broken heart. நமக்கு உடைக்கப்பட்ட ஒரு இருதயம் அவசியம். And people looking for hope in Jesus. கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையை மக்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now we can see wherever we go, God's people have grown cold, have grown cold. They came out with the love of God. இப்படியாக நாம் போகிற இடங்கள் பார்க்கிற இடங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஜனங்கள் இப்படியாக கூடி தேவனை அறிந்து ஆமென் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். Praise the Lord. We need a revival. நமக்கு அந்த எழுப்புதல் அவசியம். Oh, praise the Lord. Many times we have to know what God is going to do for us. கர்த்தர் நமக்காக என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் அறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். Revival starts with us. எழுப்புதல் நம்மிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. The problem of backsliding and the sluggishness
of our spirit is there. அங்கே பின்மாற்றத்திலே போகிற அவர்களை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்டதான ஒரு சுபாவம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. It begins with the people. அது ஜனங்களிடத்திலிருந்தே ஆரம்பிக்கிறது. We need a deliverance from the situation. நமக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் இருந்து ஒரு விடுதலை அவசியமாக இருக்கிறது. God's action plan to return to him and his blessing. கர்த்தருடைய திட்டமானது நாம் அவரிடத்தில் திரும்பி அவருடைய ஆசீர்வாதத்திற்காக அவரிடத்திலே வருவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. As we go through this pandemic, we see just people dying, and there is all over fear in the nation. We should come out from this difficult situation. இந்த கொள்ளை நோயினாலே உலகமெங்கிலும் இருக்கிற மக்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த பயத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். God's action plan to return to him and his blessing. கர்த்தருடைய திட்டமானது நாம் அவரிடத்திலே திரும்பி அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். There is no medicine for this chronic pandemic. எந்த ஒரு காரியத்திற்கும் மருந்து இல்லை. இந்த ஒரு கொரோனாவிற்கும் மருந்து இல்லாத ஒரு சூழ்நிலை. The first thing we have to do, the word of God is the healing power. முதலாவது நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு குணமாக்குகிற வல்லமை நிச்சயம் உண்டு. Humble before the presence of God. தேவ சமூகத்திற்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்துவோம். Humble ourselves. நம்மை நாமே தாழ்த்துவோம். Pray. ஜெபிப்போம். Seeking God's face. தேவனுடைய முகத்தை நாம் தரிசிப்போம். So let us pray. The prayer is a need of the hour. இப்படிப்பட்டதான நேரத்தில் நாம் ஜெபிப்போம். ஜெபிப்பது நமக்கு பெரிய அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. So kneeling down and praying is the main thing, the armor that we have to fight against this difficult situation. முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி நாம் ஜெயம் பெற வேண்டும். How should be our prayer? எப்படி நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும்? When you go for Mark chapter 10, மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது Mark chapter 10 verse 46. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46வது வசனம். Let us read in Tamil. நாம் தமிழிலே வாசிப்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். Praise the Lord. ஹல்லேலூயா. There was a man who was begging. இந்த மனிதன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். Jesus of Nazareth gone through that place. ஆண்டவராகிய இயேசு அவ்வழியே நடந்து போகிறார். This man is a blind man. His name is Bartimaeus. ஒரு குருடனான இந்த மனிதனுடைய பெயர் பர்த்திமேயு. And when he heard that Jesus is going through the road, இயேசு அந்த பாதையிலே செல்லுகிறார் என்பதை இவன் கேள்விப்படுகிறான். he began to cry. அவன் அழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். But today I want to put this phrase of his calling, of his cry, as a prayer. இந்த பகுதியிலே அவன் கூப்பிடுகிற இந்த கூப்பிடுதலும் இந்த அழுகையும் அவன் ஜெபிக்கிறதை காண்பிக்கிறது. I want to tell that this was the prayer of this blind man Bartimaeus. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது பர்த்திமேயு இந்த குருடனுடைய ஒரு பெரிய ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது. Let us see how was his prayer. எப்படி அவருடைய ஜெபம் இருந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். His prayer was, Jesus, அவருடைய ஜெபமானது, Jesus, இயேசுவே, son of David, தாவீதின் குமாரனே, have mercy on me. எனக்கு இரங்கும். So here he was not talking about what he wants, but he was conveying to Jesus that he wants mercy. எனக்கு என்ன தேவை என்பதை அவன் சொல்லாமல் அவன் ஒன்றை அவன் வாஞ்சிக்கிறான். ஆண்டவரே, என்மேல் கிருபையாயிரும். We many times we cry out with our prayer petition.
petitions. But today I want to stress through this context that you have to pray for mercy. அநேக நேரங்களிலே நம்முடைய தேவைகளுக்காக அநேக சூழ்நிலைகளிலே நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனின் இரக்கத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Anytime did you pray for the mercy? தேவனுடைய இரக்கத்திற்காக நீங்கள் ஜெபித்ததுண்டா? Or else simply telling God what you want. It is not that is not the prayer. But really, if you want to pray for mercy. இல்லை என்றால் தேவனிடத்திலே உங்கள் தேவைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி அல்ல, தேவனுடைய இரக்கத்திற்காக ஜெபிக்க வேண்டும். God knows your difficult situation. கர்த்தர் உங்களுடைய நெருக்கமான சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கிறார். God knows your position. உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் தெளிவாக அறிந்திருக்கிறார். God is seeing your pain. கர்த்தர் உங்கள் வேதனைகளை தெளிவாக அறிந்திருக்கிறார். He knows everything. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் அறிகிறார். He is a powerful God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். But now, as a man of God, I want to tell you, pray for mercy. இப்பொழுது தேவ மனுஷனாகி நான் ஒன்றை சொல்லுகிறேன், தேவனுடைய இரக்கத்திற்காக ஜெபிக்க வேண்டும். As this pandemic is going on, during the people, we have to cry out for mercy. இந்த கொள்ளை நோயினாலே மக்கள் பயத்திலே பீதியிலே இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். Many want them to be keep quiet. அநேக பேர் அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். They told him to keep quiet. அவர்களை அப்படியே அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். But he cried and his voice became louder and louder. அவனுடைய சத்தம் அதிகமாக எழும்பிற்று என்று பார்க்கிறோம். He was only saying, Son of David, have mercy on me. அவன் ஒரே ஒரு காரியத்தை தேவனிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கிடத்திலே இரக்கமாயிரும். Word of God says, so Jesus stood still. அங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு அதை கேள்விப்பட்டார். He stood still and he commanded him to be called. இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொல்லுகிறார். So he has to stand still and he has to call you and ask what do you want. அவன் நின்று அவர் உங்களிடத்தில் கேட்க வேண்டும், உன்னுடைய அவசியம் என்ன என்று. Praise the Lord. ஹல்லேலூயா. He only knows, Lord Jesus, Son of David, have mercy on me. அவன் ஒன்றே தான் கேட்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று ஜெபிக்கிறான். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. ஹல்லேலூயா. What a powerful prayer. என்ன ஒரு வல்லமையான ஒரு ஜெபம் அது. What a powerful prayer. என்ன ஒரு மகிமையான ஜெபம் அது. He called that blind man and said, be of good cheer. அவன் அந்த குருடனை பார்த்து நீ திடன் கொள் என்று சொன்னார். Rise. எழுந்திரு. He is calling you. அவர் உங்களை அழைக்கிறார். This is your time. இது உங்களுடைய நேரம். He heard your prayer. அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். He was mercy to you. அவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். He is a God of compassion. அவர் மனதுருக்கமுள்ள தேவன். And then that is the reason he came here, to see your pain. எனவேதான் அவர் உங்கள் வேதனையை கண்டு உங்களுக்கு இரக்கம்படியாக அவர் வருகிறார். The word of God says he threw his garments. வேதம் சொல்லுகிறது அவருடைய வஸ்திரத்தை அவன் வீசிவிட்டான். He rose and came to Jesus. அவர் எழுந்து அவங்க இயேசுவிடத்திலே வருகிறார். Jesus answered. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக and said to him, இயேசு அவனை நோக்கி சொன்னார், what do you want me to do? நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? What do you want me to do? நான் என்ன உனக்கு செய்ய வேண்டும்? The blind man said to him, அந்த குருடன் அதற்கு பிரதியுத்தரமாக சொன்னான், Rabboni, that I may receive my sight. Rabboni, I may receive my sight. ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். Praise the Lord. Hallelujah. When you cry out for mercy, கர்த்தரின் இரக்கத்திற்காக கதறும்போது, the Lord of compassion, மனதுருக்கத்தின் தேவன்,
whatever may be the position. உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், We don't know what is your position. உங்களுடைய சூழ்நிலைகள் எவைகள் என்று தெரியாது. When people are crying in this nation, India, இந்திய தேசத்திற்காக ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். northern states and the southern states, people are struggling and they ran out. And people, they ran out from their home. வட இந்தியாவில், தென் இந்தியாவில் இப்படிப்பட்டதான சூழ்நிலை ஜனங்கள் கதறுகிறார்கள். தங்களுடைய இடங்களை விட்டு அவர்கள் புறப்பட்டு செல்லுகிறார்கள். They became destitutes. அவர்கள் இப்படியாக வீடுகளை இல்லாமல் அவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். They became homeless. வீடுகளை இழந்தவர்களாய் இருக்கிறார்கள். They have no food at all. அவர்களுக்கு உணவு இல்லை. They have no job. அவர்களுக்கு வேலை இல்லை. They don't know where they are going. அவர்கள் எங்கே போகிறோம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. But today I want to tell you, the word Lord wants to show mercy on you. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு இரக்கத்தை காண்பிக்க விரும்புகிறார். Hallelujah. 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 The Lord, He wants to tell you that let us humble ourselves. நாம் தேவனிடத்திலே நம்மை தாழ்த்துகிறவர்களாய் இருப்போம். Then pray. அடுத்தபடியாக நாம் ஜெபிப்போம். Amen. We saw praying. ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Praying for God's interaction. கர்த்தர் நமக்கு இடைபடும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். God wants to reveal Himself to us. கர்த்தர் அவரை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக விரும்புகிறார். We ought to seek His face. அவருடைய முகத்தை நாம் தேட வேண்டும். This is the time that you have to look at His face. இந்த நேரத்திலே அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். When a problem is coming to you to make you fear, then a time has come. You have to seek His face. பிரச்சனை உங்களிடத்தில் வந்து நீங்கள் பயப்படும் போது நேரம் வருகிறது. அவருடைய முகத்தை நீங்கள் தேட வேண்டும். Seek His face. அவருடைய முகத்தை தேடுங்கள். People, they are away from the Lord. They are not praying, not reading the Word of God. People, they have no time to sit in the presence of God. And this is the end time. And God wants to show His hand on this. ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். ஜனங்கள் ஜெபிக்கிறதில்லை, வேதத்தை வாசிக்கிறதில்லை, தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபிப்பதற்கு சமயமில்லை. தேவன் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். This is the time to pray. This is the time to seek God's face. இந்த நேரத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நேரத்திலே அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். I want to say some points. When we say that you have to seek God's face, தேவனுடைய முகத்தை தேட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். when you come and seek the face of God, தேவனுடைய முகத்தை தேடி நாம் வரும்போது God breaks through the impersonal wall. கர்த்தர் இப்படியாக நமக்கு முன்பாக எழும்புகிற எல்லா விதமான தடைகளையும் அவர் நீக்குகிறார். The things which you can't see. நம்மால் பார்க்க முடியாத சில சுவர்கள். Why this pandemic? இப்படிப்பட்ட இந்த கொள்ளை நோயினாலே. What is a virus? என்ன இப்படிப்பட்ட ஒரு வைரஸ். How the virus kills human beings. எப்படி மனுக்குலத்தை கண்ணால் பார்க்க முடியாத வைரஸ் அழிக்கிறது. How people to be healed. எப்படி ஜனங்கள் குணமாக்கப்படுகிறார்கள். We don't know, but God has a master plan. நமக்கு ஒன்றும் தெரியவில்லை, ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிற்கும் மேலாக பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். God has a master plan for you. கர்த்தர் உங்களுக்காக மாபெரும் திட்டம் வைத்திருக்கிறார். My dear people of Calvary Prayer Church, கல்வாரி சபையின் தேவ பிள்ளைகளே, my dear people of Calvary Church, எனக்கன்பான கல்வாரி தேவ பிள்ளைகளே, God is speaking to you. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Come and see God's face. கர்த்தருடைய முகத்தை வந்து பாருங்கள். See God's face. கர்த்தருடைய முகத்தை தரிசியுங்கள். God breaks the impossibility. கண்ணால் பார்க்க முடியாத, நடக்க முடியாத எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைக்கிறார். Amen. The word of God, when you read in 2 Chronicles chapter 7:14, ரெண்டு நாள் where we can see there was no rain.
2 நாளாகமம் 7:14 பார்க்கும்போது அங்கே மழை காணப்படவில்லை. There was a famine. அங்கே ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகுது. Second thing, locusts. அடுத்தபடி were destroying the land. அடுத்தபடியாக வெட்டுக்கிளிகள் தேசமெங்கும் வந்து தேசத்தை எல்லாம் அழித்து போடுகிறது. That was a kind of plague. அப்படிப்பட்ட ஒரு வாதை உண்டாயிருந்தது. When we go and study the word of God, we could see how people of Israel through the plague, King Pharaoh allowed them to go to the promised land. அங்கே அப்படிப்பட்ட வாதைகள் வந்த பிறகு எகிப்தில் உள்ள பார்வோன் இவர்களை ஆராதிக்கும்படியாக அவர்களை அனுப்புகிறான். Tonight I want to tell you, this pandemic is not for God's people. இந்த வியாதி தேவனுடைய பிள்ளைகளுக்காக அல்ல. This you have to come back and kneel down and pray, seek the face of God. நீங்கள் திரும்பி வந்து நீங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்க வேண்டும். Then God has a master plan for this. கர்த்தர் உங்களுக்கு மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். He will break through the impossibilities. முடியாதவைகளை அவர் உடைத்தெறிவார். Where you can't see how this is going away. எப்படி இவைகள் போகிறது என்பதை நம்முடைய கண்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். First wave came. முதல் அலை வந்தது. All were fearing. எல்லாரும் பயந்தார்கள். But there was a time people neglected everything and they were going. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் எதையும் பொருட்படுத்தாமல் எல்லாவற்றையும் அப்படியே போய் கொண்டிருந்தார்கள். They were not knowing how it was gone. அது எப்படி போனது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. But again the second wave. மீண்டும் இந்த இரண்டாவது அலையின் தாக்கம் வந்தது. Now it is not for the old people, it is affecting the young people also. இது வயதானவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இப்பொழுது இளைஞர்களும் இந்த வைரஸாலே பாதிக்கப்படுகிறார்கள். And now most of our young boys and girls under 12, they are affected with this chronic pandemic. இந்த வைரஸாலே 12 வயதிற்கும் கீழாக உள்ளவர்களும் இந்த வைரஸாலே பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் இந்த வைரஸாலே பாதிக்கப்படுகிறார்கள். Today I want to tell you, God wants to reveal himself through this pandemic. இன்றைக்கு ஒன்றை சொல்லுகிறேன், இந்த வைரஸின் தாக்கத்தின் மூலமாக தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய மகிமையை காண்பிக்க விரும்புகிறார். When we read in the 2nd Chronicles, when there was no rain from heaven and locusts were destroying the land, we could see the pestilence, the sickness among the people. இங்கே பார்க்கும்போது வேதத்தில் 2 நாளாகமத்திலே அங்கே மழை இல்லாத சூழ்நிலை, பஞ்சமான ஒரு சூழ்நிலை, பெரிய வாதைகளும் வெட்டுக்கிளிகளும் இருந்தமான ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. It is more or like the same situation. அந்த சூழ்நிலையை போலவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறது. It was not the locust. இது ஒரு வெட்டுக்கிளியினுடைய தாக்கம் அல்ல. It was more than that. அதை விட அதிகமான ஒரு பேரழிவை நாம் சந்திக்கிறோம். But at that time what people they did, அந்த நேரத்தில் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? they humbled themselves. அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். Today I want to tell you, my dear children of God, come back, turn from your wickedness. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்புங்கள், பாவ வழிகளை விட்டு தேவனிடம் வாருங்கள். Praise the Lord. Hallelujah. God wants to test your sincerity. கர்த்தர் உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை அவர் சோதித்து பார்க்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This speaks of an intimate relationship with God. உங்களுடைய தனிப்பட்ட தேவனோடு உள்ள நெருக்கத்தை அங்கே குறிக்கிறது. As you see in the end times, these are the signs of the end times. This is the time to seek the face of God. இப்படிப்பட்ட காரியங்கள் கடைசி நாட்களில் நடக்கிற ஒரு அடையாளமாய் இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்திலே நாம் தேவனுடைய முகத்தை பார்க்க வேண்டும். You have to see the presence of God. தேவனுடைய சமூகத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். And the main point I want to tell you, come out from the wicked ways. முக்கியமாக ஒன்றை வலியுறுத்துகிறேன், அது என்னவென்று சொன்னால் பாவ வழிகளை விட்டு வாருங்கள். Turn from your sin. Turn from our wicked ways. நம்முடைய பாவ வழிகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும். Come and have a relationship with God. தேவனோடு வந்து ஒரு நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்துவோம். In the book of James,
chapter 1, verses 22-24 reads like this. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21 22 நாம் வாசிக்கும் போது 22-24. 22 முதல் 24 வரை உள்ள வசனங்கள் Yes. வாசிக்கிறேன். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடமிட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். Praise the Lord. ஹல்லேலூயா. I mean, you should be not only the hearers of the word of God, you have to do the word. நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். Many times we heard and we left everything, but this is the time you have to hear the word of God and at the same time do the word. அநேக நேரங்களில் நாம் கேட்டுவிட்டு நாம் அப்படியே விட்டு விடுகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே அதை கேட்டு அதை நம் வாழ்க்கையிலே செய்கிறவர்களாய் இருப்போம். The book of Ephesians, the epistle of Ephesians, chapter 5, verses beginning from 3 to 7. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது chapter 5, verses 3 to 7. எபேசியர் 5 3 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகளே, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில் என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். Verse 6 says, let no one deceive you with empty words. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் the wrath of God comes upon the sons of disobedience. ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளால் மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. 1 John chapter 3 verse 22. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Yes. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். Praise the Lord. ஹல்லேலூயா. And whatever we ask, we receive from Him, because we keep the commandments and do those things that are pleasing in His sight. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 John chapter 1 verse 9. 1 யோவான் 1:9 வசனத்தை நாம் வாசிக்கலாம். Yes. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். If we confess our sins, He is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி
நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். Let us come and seek the face of God. நாம் வந்து தேவனுடைய முகத்தை தரிசிப்போம். Let us humble ourselves. நம்மை நாமே முற்றிலும் தாழ்த்துவோம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us ask for mercy. அவருடைய கிருபைக்காக ஜெபிப்போம். Let us seek the face of God. தேவனுடைய முகத்தை தரிசிப்போம். Let us come out from the wicked ways. நம்முடைய பொல்லாத பாவ வழிகளை விட்டு தேவனிடத்திலே திரும்புவோம். This is the promise that God is giving you today. இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் இந்த வேளையிலே உங்களுக்கு தருகிறார். Then he is going to have mercy on you. உங்கள் மேலே அவர் இரக்கமாய் இருக்க போகிறார். And he is going to heal this land. அவர் இந்த தேசத்தை குணப்படுத்த போகிறார். When the same thing was there when we just reading from the Second Chronicles, there was famine, there was locust destruction, and there was sickness. The same situation was there, and the word of God was there like this. இந்த இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையை போலவே 2 நாளாகமத்திலே வாசிக்கும் போது அங்கே வெட்டுக்கிளியினால் ஏற்பட்ட சேதம், இப்படியாக பஞ்சம், கொள்ளை நோய் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. But today the word of God, I want to tell you, come and seek the face. God will take out and heal this land. ஆனால் இன்றைக்கு நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனிடத்தில் வந்து அவருடைய முகத்தை தரிசியுங்கள். தேவன் தேசத்துக்கு சேமத்தை கொடுத்து அதை குணமாக்க போகிறார். Now when we compare, when we take the statistics, India is standing in the first among all the countries. உலகத்தில் உள்ள எல்லா தேசத்தை பார்க்கிலும் இந்தியா முதலாவது இடத்திலே காணப்படுகிறது. People dying. ஜனங்கள் தினந்தோறும் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். Oh, public places becoming cremation ground. பொதுவான இடங்கள் எல்லாம் மயான இடமாக மாறிவிட்டது. People dying. ஜனங்கள் மரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். Just like a plague it has come. இப்படிப்பட்டதான ஒரு கொள்ளை நோய் பரவிக் கொண்டிருக்கிறது. As we have to turn, amen, back to God and seek the face, humble ourselves, pray, read the word of God. As we come back, the church, God will show His mercy. தேவனிடத்திலே கடந்து வந்து அவருடைய முகத்தை தரிசித்து நம்மை தாழ்த்தி ஜெபித்து அவருடைய வார்த்தையை படித்து தியானிக்கும் போது தேவன் நமக்கு அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் அவர் தரவல்லவராயிருக்கிறார். The death rate has gone very high. மரண சதவிகிதம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. The word of God, if you obey, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால், as a man of God I tell you, தேவனுடைய மனுஷனாக நான் ஒன்றை சொல்லுகிறேன், oh, this has gone to the peak. The death has gone to the peak. But don't worry, this is going to have an end. மரணமானது மாபெரும் உச்சக்கட்டத்தை எட்டி இருக்கிறது. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Because we are going to seek the face of God. ஏனென்றால் தேவனுடைய முகத்தை நாம் தரிசிக்க போகிறோம். Let us all as a nation humble ourselves, look at the face of God and cry for mercy. God is going to heal this land. முழு தேசமாக நாம் தேவனுடைய இரக்கத்திற்காக அவருடைய கிருபைக்காக கதறும்போது தேவன் தேசத்திற்கு சேமத்தையும் தேசத்தை அவர் குணமாக்கவும் அவர் போதுமானவராயிருக்கிறார். Why? Because there is a word of hope in the book of John the Gospel, chapter 14, verses 1 and 2. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கை உண்டு. Let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. You believe in God. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். Believe also in me. என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். In my Father's house என் பிதாவின் வீட்டில் are many mansions. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. If it were not so, I would have told you, I go to prepare a place for you. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். And if I go and prepare a place for you, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு I will come again
and receive you to myself. நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி, That where I am, there you may be also. நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். This is a promise that God is giving. இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். This is not the end. இது ஒரு முடிவு அல்ல. This is the beginning of the heavenly life. பரலோக வாழ்க்கைக்கு இது ஒரு ஆரம்பமே. The word of God supporting you and comforting you. There is going to be God's compassion. கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையின் மூலமாக ஆறுதல் படுத்துகிறார். தேவனுடைய மனதுருக்கத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். Let us cling on to this hope that Jesus is coming again. இந்த நம்பிக்கையிலே உறுதியாய் இருப்போம். இயேசு மீண்டும் சீக்கிரமாய் வரப்போகிறார். Jesus is preparing a mansion for me. ஆண்டவர் எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். We are going to this place. நாம் இந்த இடத்திற்கு நாம் போக போகிறோம். The place of hope. அந்த ஒரு நம்பிக்கையின் ஸ்தலத்திற்கு நாம் போய் கொண்டிருக்கிறோம். Whatever may happen, நமக்கு என்ன நடந்தாலும் may God bless you with this word. கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பார். Believe. கர்த்தரை விசுவாசி. You are going to see the glory of God. நீ தேவ மகிமையை காண்பாய். I am very happy to bless you all today through this system. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை பேசுவே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். As we can't gather in one place and worship, through this may God send you peace and comfort and a word of hope in the days to come. நாம் ஒருமித்து தேவ சபையிலே கூடி வராத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம். இந்த ஒரு நிலைமையிலே இருக்கிற நாம் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய இரக்கத்தையும் அவருடைய ஆறுதலையும் அவருடைய சந்தோஷத்தையும் அவருடைய நம்பிக்கையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Whatever may happen, என்ன நடந்தாலும் don't lose your hope. உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழக்க வேண்டாம். Don't kneel down alone. நீங்கள் முழங்கால் படியிடுங்கள். You alone kneel down. நீங்கள் தனிமையாக முழங்கால் படியிட்டு God is going to hear your supplication. கர்த்தர் உங்கள் எல்லா விண்ணப்பத்தையும் கேட்டு உங்களுக்கு உதவி God is செய்வார். preparing a place for you. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். God is seeing this difficult situation. கர்த்தர் ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கிறார். God is sending you this hope. கர்த்தர் உங்களுக்கு அந்த நம்பிக்கையை தருவாராக. May God bless you with this word. தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை I ஆசீர்வதிப்பாராக. bless all the believers and the men of God of the Calvary Church. கல்வாரி சபையின் எல்லா விசுவாச பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Peace be upon you. தேவ சமாதானம் உங்களை May the ஆளக்கடவது. Lord protect you from all these dangers. எல்லா ஆபத்தான சூழ்நிலையிலும் தேவன் உங்களை குடும்பமாய் பாதுகாப்பாராக. May God bless you. கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. At the same time, I want to tell you, அதே நேரத்தில் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். we were all praying for our daddy. நாம் எல்லாம் டேடிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். People are, thank you for your prayers. உங்களுடைய எல்லா ஜெபத்திற்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். He is improving. அவர் நன்றாக இருக்கிறார். அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார். Continue pray for him. தொடர்ந்து நீங்கள் டேடிக்காக ஜெபித்துக் He கொள்ளுங்கள். is a main pillar of our great work and institution. அவர் நம்முடைய சபைக்கும் வேதாம கல்லூரிக்கும் ஒரு பெரிய ஒரு பில்லராக இருக்கிறவர். He is a great support for our Calvary Church. அவர் நம்முடைய கல்வாரி சபைக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கிறவர். Let us support him in prayer. அவரை ஜெபத்திலே நாம் தாங்குவோம். Keep the families also in prayer. அவருடைய குடும்பத்தையும் நாம் ஜெபத்திலே தாங்குவோம். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆமென். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஆமென் நம்மை தாழ்த்தி தேவனிடத்திலே வரும்போது தேவன் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பார் என்று வேதத்திலே நாம் கேட்டோம். கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாக பேசி இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். தேவன் தாமே நம்மை பலப்படுத்துவாராக. கர்த்தர் நம்மோடு ஆமென் பேசின வார்த்தைக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்ததான கர்த்தருடைய தாசனையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர்
கர்த்தர் ஆஸ்வதிக்கும் இடத்தை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்தாகிய திரியேக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல சமயத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, குடும்பமாக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே கூடி கடந்து வந்து பாடி ஜெபிக்க, வசனத்தை கேட்க, உம்முடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்காகவும் ஆண்டவரே நீ தேசத்திற்கு வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்திற்காகவும் நாங்கள் திறப்பிலே நிற்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, உம்முடைய பாதத்தை பிடித்து கதறுகிறவர்களாக, இரக்கத்திற்காக கெஞ்சுகிறவர்களாக எங்களை நீர் மாற்றும்படியாக உம்மை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து ஆண்டவர் எங்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பீராக, எங்கள் தேசத்திலே மனம் இறங்குவீராக, எங்கள் மக்கள் மேல் மனம் இறங்குவீராக, எங்கள் மக்கள் மேல் கிருபையாய் இருப்பீராக. ஆண்டவரே உம்முடைய கிருபையை எங்கள் தேசத்திலே தாரும், எங்களை குடும்பமாக பாதுகாத்து கொள்ளும். சபையில் உள்ள எல்லா தேவ பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக டேடிக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் பலப்படுத்தி ஆண்டவரே அவர்களை கொண்டு வருவீராக. உம்முடைய தெய்வீக சுகம் ஆண்டவரே இப்பொழுதே அவருடைய சரீரத்தில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பலப்படுத்துங்கப்பா. கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த தாசனையும் ஆசீர்வதிங்க. கேட்ட எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் பலப்படுத்தும், திடப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பிரிந்தமும் நம் அனைவரோடும் என்றென்றும் சதாகாலங்களிலும் நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் நிரந்தரமாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.